வணக்கம் மக்களே. நம்ம தாத்தா வீட்டில் நெல் பயிர் வச்சுருந்தாங்க. 3 மாதத்தில் நெல் பயிர் நல்லா விளைஞ்சிடுச்சு. மிஷினை வர சொல்லியிருந்தாங்க அறுக்கிறதுக்காக. மிஷின் வந்து ஃபுல்லாக அறுத்துட்ருக்கு பாருங்களேன். அறுத்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வைக்க சுற்றுறதுக்காக வந்து மிஷினை வர சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்லாம் வந்து கையில் தான் வைக்க சுற்றி போர் போடுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆள் கூப்பிட்டாலும் வரமாட்றாங்க. அதனால் இந்த மாதிரி வந்து வைக்க சுற்றுற மிஷினை வந்து கூப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து சின்ன சின்ன கட்டாக வந்து எல்லாம் சுற்றி கொடுத்துருது. பாருங்களேன் எப்படி வந்து ஒரு வைக்க கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சுற்றி போட்டுருச்சு பாருங்களேன். இந்த கட்டு எல்லாத்தையும் நம்ம மாட்டுக்கு தீவனத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மாட்டுக்கு தேவையான டைமில் நம்ம இந்த எடுத்து போடும்போது மாடும் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா நமக்கு ஒரு பால் தரும். எப்படி சுற்றிட்டாங்க பாருங்களேன். அவ்வளோ கட்டாக இருக்குது. ஒரு கூட வேஸ்ட் ஆகலை மக்களே இந்த மாதிரி சுற்றும்போது. ஆனால் அமௌண்ட்டு தான் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வாங்குகிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம கொடுத்து தானே ஆகணும். ஏன்னா வேலை செய்ய முடியல. எங்கள் மாமா தான் வந்து அந்த வைக்கக்கட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் போர் போடுறதுக்காக வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. எத்தனை கட்டு தூக்கிட்டு வந்து மரத்தடியில் தான் போர் போட போகிறோம். சின்ன போராக பெரிய போராக நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எங்கெங்கே நிழல் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம மாட்டை கட்டி இந்த நம்ம எடுத்து போட்டுக்கலாம் தீவனத்துக்காக. நெல்லை இந்த சாப்பிடும்போது வந்து மாடு வந்து நல்லா பால் தருது மக்களே. பாருங்கள், ஒரு இடத்துல போர் போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து இன்னொரு இடத்துல போர் போடுறோம். எங்கள் தாத்தா தான் இன்றைக்கி போர் போட்டுட்ருக்காரு. அவருக்கு எப்படியும் வந்து ஒரு 70+ 80 கிட்ட ஆகும் மக்களே ஏஜ். இருந்தாலும் வந்து அவர் விடாமல் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. ஆனால் வெயிட் பண்ணுங்கள், வேலை பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு பழகி போனதால் வந்து அந்த காலத்துலேருந்து போர் அவர் தான் போட்டுட்ருக்காரு. போர் போடும்போது வந்து மழை வந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து போரை வந்து நம்ம போட்டுட்டு கல் வச்சு நம்ம பறக்காத மழையில் நனையாத அளவுக்கு நம்ம போரை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மாட்டுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான வைக்கையாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து போர் போடுற வீடியோஸ் அப்படி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் மக்களே. இந்த மாதிரி விவசாயம் ரிலேட்டடாக வீடியோ வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.